பாபூர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நெல்லை மேடப்பாளையத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய பகுதிகள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் வடராஜ் சங்கர் வழங்கிடும் கூடுதல் தகவல்களையும் பொதுமக்களின் பேட்டியையும் பார்க்கலாம். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதிகளில் அந்த 33வது ஆண்டு நிகழ்வை குறிக்கும் வகையில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், சிறு கடைகள் என அனைத்து கடைகளுமே மேலப்பாளையம் பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளது. தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் SDPI என அனைத்து கட்சிகளின் சார்பிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 1992ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாபர் பள்ளிவாசல் சமூக விரோத கும்பலால் இடித்து தரமாக்கப்பட்டதை கண்டித்தும், வழிபாட்டு தலங்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை கைவிடக் கோரியும், SIR என்ற பெயரிலே வாக்காளர்களை நீக்குவதை கைவிடக் கோரியும் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், தோளில் கருப்பு துண்டு அணிந்து கையில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடைபெற உள்ளது. மேலப்பாளையத்தில் அனைத்து வியாபாரிகளும் கடைகளை அடைத்து மற்றும் வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி இந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்து இருக்கிறார்கள். இந்த மத்திய அரசு 1991ஆம் வருடம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்த வேண்டியும், 2025 வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற பல மாநிலங்களில் முஸ்லீம் சிறுபான்மையுடைய வீடுகளை எல்லாம் இடித்து புல்டோசர்கள் மூலமாக இடித்து தரைமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டித்தும் தான் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்திற்கு எல்லாரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.